கடமை. அதுதான் அவருக்கு வேலை. கடமை மட்டும் இல்லை, அதுதான் அரசினுடைய வேலை. மக்களுக்கு சேவை செய்வதுதான் அரசுடைய வேலை. ஆனால் இன்றைக்கு அதுபோல உற்பாதங்கள் அது உத்தரகாண்டில் நிகழ்ந்தாலும் சரி, கன்னியாகுமரியில் நிகழ்ந்தாலும் சரி, ஏதோ ஒரு கிராமத்திலே நிகழ்ந்தாலும் சரி, அந்த இடத்துல அது ஏர்வாடியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அரசை பற்றி கவலைப்படாமல் முதல் காலடி எடுத்து நிவாரண வேலைகளை செய்வது ராமகிருஷ்ண மடம். அப்போ அதுதான் அரசு. அதனால தானோ என்னமோ அரசியலிலே தொடர்புடைய தமிழிசை முதல் நாள் பேசினாள். அடுத்தது இது சமுதாயத்துக்காக மக்கள் சேவையே மகேசன் சேவை. அந்த சமுதாய தொண்டை புரிவது ராமகிருஷ்ண மடம். சமுதாயத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு உணவளிப்பது, அந்த குழந்தைகளுக்கு கல்வி அளிப்பது, அவர்களுக்கு ஆன்மீக சிந்தனைகளை தருவது, நல்ல புத்தகங்களை வெளியிடுவது, நல்ல பழக்கங்களை சொல்லிக் கொடுப்பது, அத்தனைக்கு மேலாக தாங்கள் அப்படி வாழ்ந்து காட்டுவது என்ற சமுதாய நிலை ராமகிருஷ்ண மடத்திலே இருப்பதனால் தான் இரண்டாவதாக சமுதாய கருத்துக்கள் கொண்ட தமிழருவி மணியன். மூன்றாவது தியாகம், பக்தி, சாதனைகள், மிகப்பெரிய தியானம், வழிபாட்டு முறைகள், ஆன்மீக சிந்தனை, இறை காட்சியை காணுவது, பிரம்மச்சரியம், பரிவிராஜக வாழ்க்கை, இப்படி ஒரு தலைமுறையையே உருவாக்கி தந்தவர் ராமகிருஷ்ணர். அந்த ஆன்மீகத்தை, இந்து தர்மத்தை அவர் வளர்த்ததனாலே அந்த ஆன்மீகத்திலேயே என் வாழ்க்கையை கழிக்கிற என்னை அழைத்திருக்கிறீர்கள். அப்ப அரசு, சமுதாயம், ஆன்மீகம், இந்த மூன்றையும் செய்கின்ற இந்த ராமகிருஷ்ண மடத்தினுடைய உற்சவராக இருக்கின்ற விவேகானந்தர் ஜெயந்தியிலே 3 பேரையும் அழைத்திருக்கிறீர்கள். அதற்கு மேலே இந்த மடங்கள் இருந்தால் அதிலே ஏழைகள் போய் ஒதுங்கலாம். அன்றைக்கு கோவில்களிலே மடங்கள் இருந்தது. நீங்கள் கல்கியுடைய சிவகாமியின் சபதம் படிச்சிருப்பீங்க. நாவல்கள் படிக்கிறது தப்பே இல்லை, ஆனால் நல்லவற்றை படிக்கணும். ஹோட்டலில் போய் சாப்பிட்றது தப்பே இல்லை, இட்லி தின்னா நல்லது, நூடுல்ஸ் தின்னா ஆபத்து. குடிக்கிறது தப்பே இல்லை, இளநீர் குடிக்கலாம், டாஸ்மார்க்கு போகக்கூடாது. அதனாலே அதே மாதிரி அந்த மடங்கள் என்பது கோவில்களிலேயே இருந்தது. நாவுக்கரசர் மடம் காஞ்சிபுரத்திலே ஏகாம்பரேஸ்வரர் கோவிலிலே இருந்தது. அதில் தான் அந்த கதையே முடியும். அங்கே நல்ல ஆன்மீக சிந்தனைகள், தேவாரம், திருவாசகம், இத்தனையும். மதுரையிலே திருஞான சம்பந்த மடம் திருஞான சம்பந்தராலே வந்ததில்லை, திருஞான சம்பந்தர் வந்து தங்கினதனாலே அந்த பேர். அதற்கு முன்னாலே அந்த மடம் இருந்தது. இப்பொழுது அங்கே ஞானத்துக்கு சம்பந்தமே இல்லை. மதுரை மடத்திலே ஞானத்துக்கு சம்பந்தமே இல்லை, அந்த அளவுக்கு கொண்டு வந்தாச்சு இன்னைக்கு. அப்போ அத்தனை மடங்களுக்கும் ராமகிருஷ்ண மடத்துக்கும் என்ன வேறுபாடு? இதுல விவேகானந்தரை இவ்வளவு பாராட்டுகிறோமே, ராமகிருஷ்ணரை காட்டில் விவேகானந்தர் என்ன செய்தார்? அதுதான் முக்கியம். ராமகிருஷ்ண மடம் வேற, ராமகிருஷ்ண மிஷன் வேற. ரெண்டு ஒண்ணுதான், ஆனா ரெண்டினுடைய வேலைப்பாடுகள் வேற. ராமகிருஷ்ணர் ஆரம்பித்தது மடம், விவேகானந்தர் அதை வளர்த்தது மிஷன். ஏன்னா ராமகிருஷ்ண மடத்திலே ஏராளமான இளைஞர்கள் வந்தார்கள், வாழ்ந்து காட்டினார். இத்தனைக்கு சொல்ல போனா விவேகானந்தர் ஆரம்பத்திலே நாத்திகராத்தான் இருந்தார். கடவுள் எங்க இருக்கார்? இதான் அவருடைய கேள்வியே. நாம கேட்கிறோம், ஆனா விடை தெரிந்துக்கணும்னு ஆசைப்படுறதில்லை, கேள்வி மட்டும் கேட்கிறோம். நம்ம எல்லாரும் கேள்வியின் நாயகன். நீங்க பரீட்சை எழுதிட்டு வர்ற பையனை கேளுங்க வீட்டுல, என்னடா பரீட்சை எப்படி எழுதியிருக்க? எல்லா கேள்வியும் தெரிஞ்ச கேள்விதான், கேள்வி தெரிஞ்ச கேள்விதான். பதில் தெரியுமான்னு முக்கியம். எந்த பையனாவது எல்லா பதிலும் தெரியும்னு சொல்றானா? சார் எல்லா கேள்வியும் அம்மா தெரிஞ்ச கேள்விதான். ஏன்னா வாத்தியார் கேட்டு கேட்டு கேள்வி அவனுக்கு மனப்பாடம், விடை இவன்ல படிக்கணும், படிக்க மாட்டான். அது மாதிரி கேள்வி மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தவர் தான் நரேந்திரன். உயர்ந்த குடும்பத்திலே, தத்தர் குடும்பத்திலே பிறந்தவர், அவர் பிராமணர் அல்ல. ஆனால் பிராமணியத்தை வாழ்த்தினார். காரணம் அந்த வேதத்துக்காக, வேத வித்துக்களுக்காக, கடைபிடிக்கிற சம்பிரதாயத்துக்காக, அவர்கள் செய்கின்ற ஆச்சார அனுஷ்டானங்களுக்காக. அதை செய்கிற பிராமணன் இன்றைக்கும் உயர்ந்தவர், அதை செய்யாதவன் பிராமணனே அல்ல. நான் ஒரு பிராமண பொண்ணுதான், அதை செய்யலைன்னா அவன் பிராமணனே அல்ல. அந்தணன் என்பவன் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலாம். அந்த ஆச்சாரங்களை மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக ஓதுதல், ஓதுவித்தல், இதை செய்கிறவன். அவர் அதை பாராட்டினார். எப்படி? தத்தர் குடும்பத்திலே, மிக செல்வந்தர் குடும்பத்திலே பிறந்தவர். அந்த பிள்ளைக்கு இருந்த கேள்வி, கடவுள் எங்கே? கடவுள் இருக்கிறாரா? இன்னைக்கு இருக்கு. இளைஞர்களுக்கு இந்த கேள்வி மனசுல இருக்கு. ஆனால் அவர்கள் கேட்கிற இடம்தான் வேற, கேட்கிற இடம்தான் வேற.
10ஆம் கிளாஸ் பையனுக்கு சந்தேகம் வந்தா பேராசிரியர்கிட்ட கேட்கணும். 10ஆம் கிளாஸ் பையனுக்கு சந்தேகம் வந்து 1ஆம் கிளாஸ் பையன் கிட்ட போய் கேட்டானா உருப்படாதவன் அர்த்தம். அவர் கேட்ட இடம் சிறந்தது. எல்லார்கிட்டையும் கேட்டார், அவரவர்கள் பதில் சொன்னார்கள். பிரம்மஞான சங்கத்திலே சேர்ந்தார். அவர்கள் கடவுள் உண்டும்பார்கள், ஆனால் ஆச்சாரங்கள் கிடையாது, வழிபாடு கிடையாது, பூஜை கிடையாது, விக்கிரக ஆராதனை கிடையாது. இத்தனையும் பிரம்மஞான சங்கத்திலே சேர்ந்தார். அதுலேயே சாதாரண பிரம்ம சமாஜம், அது பெரிய பிரம்ம சமாஜம், இப்படியெல்லாம் அது உடைந்தது. அவர் ராமகிருஷ்ணரிடத்திலே ஒரு நாள் வந்தார். கடவுள் இருக்கிறாரா, கடவுள் எங்கே இருக்கிறார், கல்கண்டு எங்க இனிக்கிறதுன்னு கேட்டா யாராவது பதில் சொல்ல முடியுமா? சாப்பிட்டு பாருடா புரியும். எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது, பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது, அனுபவிச்சு தான் தெரிஞ்சுக்கணும். திருப்பதி லட்டு எப்படி இருக்குன்னு ஆளுக்கு ஒரு பேப்பர் கொடுத்து எழுதுன்னு சொன்னா அற்புதமா எழுதுவீங்க. நம்ம அரசியல்வாதி கிட்ட கொடுத்தா அடுக்கு மொழியா புரியாததா எழுதுவான். இன்னைக்கு இலக்கியவாதின்னு ஒரு ஜாதி தோணி இருக்கு. அவன் என்ன பேசுறான்னு அவனுக்கும் புரியல, நமக்கும் புரியல. அது திரும்ப திரும்ப களம், முன்னவீனத்துவம், பின்னவீனத்துவம், 2 மணி நேரம் பேசுறாங்க. நானும் வாயை பார்த்துக்கிட்டே இருக்க, ஒரு வரி கூட சத்தியமா புரியுறது. அதை வேடிக்கையா இப்படி குமுதத்திலேயே குங்குமத்திலேயே எழுதியிருந்தான், இலக்கியவாதிகளுடைய நவீனத்துவம். படிச்சு பார்க்கணும். அர்த்தம் புரியாத வார்த்தைகளை போடுவது அல்ல, அர்த்தம் புரிகிற மாதிரி பேசணும், புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்கணும். அப்போ அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையும் கொடுத்தோன்னா எழுதுவீங்க. திருப்பதி லட்டு என்பது பெருசாக இருக்கும், பச்சைக்கற்பூரம் இருக்கும், ஏலக்காய் இருக்கும், முந்திரி பருப்பு முழுசு முழுசாக இருக்கும், நெய் இருக்கும், சாப்பிட்டா சுவை பிரமாதமாக இருக்கும், விலை அதிகம். இத்தனையும் எழுதலாம். மஞ்சளாக இருக்கும், உருண்டை உருண்டையாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். அடுத்த கேள்வி, இனிப்பு என்றால் எப்படி இருக்கும்? எழுதுங்க, யாராவது பார்க்கலாம். நானும் தான் 5 MA பாஸ் பண்ணேன். என்கிட்ட கொடுத்து இனிப்பு என்றால் எப்படி இருக்கு தின்னு பாருடா புரியும். அவ்வளவுதான். நெருப்பு சுடும்னு சொல்லி கொடுக்கலாம், ஆனா நெருப்பு சுட்டா எப்படி இருக்கும் கையை வச்சு பார்த்தா தான் தெரியும். சுட்டா எப்படி இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. அதுதான் கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். கடவுள் என்பதை உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர அறிந்து கொள்ளவும் முடியாது. நான் உனக்கு அறிவிக்கிறேன் என்று எவனாலையும் சொல்லவும் முடியாது. கேட்கிறார், கடவுள் எங்கே இருக்கிறார்? ராமகிருஷ்ணர் நெஞ்சில கை வச்சார், நெஞ்சில கை வைத்தார். அவ்வளவுதான். விவேகானந்தருடைய இதயத்திலே கை வைத்தார். ஏதோ ஒரு மயக்கம், எல்லாம் புரிந்தது, சொல்ல தெரியல. நம்முடைய ஊனிலேயும் உடலிலேயும் உணர்விலேயே கலந்திருப்பது இறைவன். அது வாக்குக்கும் எழுத்துக்கும் எட்டாதவன் தான் இறைவன். அத ராமகிருஷ்ணர் வாழ்ந்து காட்டினார், சொல்லி காட்டல, வாழ்ந்து காட்டினார். அத்தனை மதங்களிலே இன்றைக்கு உலகத்திலே இருக்கின்ற இந்து மதத்திலே இருக்கிற எத்தனையோ மகா ஞானிகள் அத்தனை பேரும் செய்யாத காரியத்தை ராமகிருஷ்ணர் செய்தார். அவர் முஸ்லீம் ஆனார், அவர் கிறிஸ்தவனானார், அவர் சமணரானார், அவர் சாக்தரானார், இந்துவானார், ஜொராஸ்ட்ரியரானார், பார்சியானார். உருவ வழிபாடு, அருவ வழிபாடு, நாத்திக வழிபாடு அத்தனையிலேயும் இருந்தார். இறைவனை காதலியாக, இறைவனை நண்பனாக, இறைவனை தலைவனாக, இறைவனை தந்தையாக அத்தனை பாவத்திலேயும் வாழ்ந்து பார்த்தார். அத்தனையும் முழுந்து பார்த்த பிறகுதான் இத்தனையும் இருப்பது இந்து மதம், இந்து மதத்திலே இல்லாதது எந்த மதத்திலேயும் இல்லை என்று வாழ்ந்து காட்டினார். அதனாலதான் அவரை நம்மால நம்ப முடியும். ஒரு சாதாரண ஹிந்து மதம் தான் உயர்ந்தது, எங்கப்பா நல்லவன்னு நான் சொல்லலாம், உங்களுக்கு அதை ஏத்துக்க முடியாது. 2 பையன் சண்டை போடுறான். ஒருத்தன் சொல்றான், டே எங்க அப்பா என்ன அடிக்கிறாரு, வர்ற ஆத்திரத்துல எங்க அப்பாவை 4 சாத்து சாத்தலான்னு தோணித்து இன்றைய இளைஞர். இன்னொருத்தன் சொன்னா, எனக்கு அப்படித்தாண்டா இருக்கு, ஆனா அப்பாவை அடிக்க கூடாதுன்னு பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்கடா, என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கு இன்றைய இளைஞர் வழி சொல்றான், நான் சொல்லி தரேன்டா. என்ன தெரியுமா, நம்ம அப்பாவை தானடா நான் அடிக்க கூடாது, நீ எங்க அப்பாவை அடி, நான் உங்க அப்பாவை அடிக்கிறேன். எப்படி போறது புத்தி? எப்படி புத்தி போகிறது? அவரவர் தந்தை அவரவருக்கு உயர்ந்தது. ஆனால் எல்லா தந்தைகளோடும் பழகி எல்லாருடைய பழக்க வழக்கங்களை தெரிந்து எல்லாருடைய பண்புகளை தெரிந்து கொண்ட பிறகு இத்தனை பேரிலே இவர் உயர்ந்தவர். அதுதான் சொல்லணும், அதான் சொல்லணும். அதை ராமகிருஷ்ணர் ஒத்தர் தான் செய்திருக்கிறார், வேற யாரும் இல்லை. அத்வைதத்தை சொன்னவர் சங்கரர், விசிஷ்டாத்வைதத்தை சொன்னது ராமானுஜரும், அதில் வந்த பிற ஆச்சாரியர்களும். துவைதத்தை சொன்னவர் மதுவர், அவரவரைத்தான் சொன்னார்கள். இது சிறந்ததா அது சிறந்ததா என்று ஒப்பிட்டு பார்க்கவில்லை. ஆனால் ராமகிருஷ்ணர் அத்தனையும் செய்தார். சாதனைனா கடுமையான சாதனை.
அதனாலதான் விவேகானந்தர் சொல்றார், உருவ வழிபாட்டை ஒத்துக்கொள்ளவே மாட்டார். விவேகானந்தர் ஆரம்பத்தில் உருவ வழிபாடே கூடாது, விக்கிரகங்களை வழிபடக்கூடாது. ராமகிருஷ்ணர் சொல்வார், காளிமாதா எனக்கு சொன்னதும்பார். அதுக்கு இவர் கேட்பார், அவரை காளி சொன்னாலும் உங்க மூளை கோளாறும்பார். ஆரம்ப காலத்தில் ராமகிருஷ்ணர் கிட்ட கேட்பார், அவ தான் சொன்னாலும் இல்லை உங்க மூளை கோளாறுல இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதோம்பார். அப்படி சொன்னவர் கடைசியில் அமெரிக்காவில் போய் சொல்லுகிறார், நானும் விக்கிரகத்தினுடைய வழிபாட்டை மறுத்தவன் தான்,